இதுவரை கியோஜிரோக்கு பதிலா கியோமை டான்ஜிரோ இனோசுகே ஜெனிட்சு ஓட போய் முகைன் ட்ரெயின்ல என்மோவை டிஃபீட் பண்ணி அங்க இருக்க பேசஞ்சர்ஸ் எல்லாம் காப்பாத்திட்டு இருக்கும்போது தான் அக்காசாவோட என்ட்ரி வருது அண்ட் இந்த ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. டெக்னிக் டெவலப்மெண்ட் காம்பஸ் நீடில பயன்படுத்தி கியோமை கிட்ட ரஷ் பண்ணி போயிருப்பாரு. வெப்பன்ஸை உடைக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அக்காசா ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட்டுக்கு போக தான் அதிக வாய்ப்பு இருக்கு. லிட்டரலி அக்காசா எவ்வளவு பெரிய சண்டையா இருந்தாலும் எடுத்தோன்னே விளையாட்டுத்தனமா தான் சண்டை போடுவாரு. பட் அப்படி இருந்தாலும் கியோமைக்கு ஈக்குவலா இருக்கணும்னா டெஸ்ட்ரக்டிவ் டெத் ஏர் டைப் மாதிரியான காம்பேட் பவர்ஸை யூஸ் பண்ணி கியோமைக்கு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்த உடனே கிட்டக்க போய் ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட் பண்ணாதான் முயற்சி பண்ணிருப்பாரு. அண்ட் அப்படி போனாலும் கியோமையோட மேசிவான ஸ்ட்ரென்த் முன்னாடி அது ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இனி இந்த பேட்டில் வர அடுத்த 30 செகண்டுக்கு ரெண்டு பேரும் க்ளோஸ் ரேஞ்சில் இருந்து அதிகமாக சண்டை போடுவாங்க. அண்ட் கியோமையை பிரீத்திங் ஸ்டைல் யூஸ் பண்ண விடாத அளவுக்கு அக்காசா ஃபாஸ்டா இருப்பாரு. அதே நேரம் கியோமை பிளைண்டா இருந்தாலும் இந்த இடத்துல அவரோட சென்சஸ் ரொம்ப பிரம்மாண்டமா வேலை செய்யும். அக்காசாவோட பஞ்சஸை கியோமை லேண்ட் பண்ணவே விட மாட்டாரு. மோர் லைக்லி அக்காசாவோட கையே கியோமை மேல படுறது கஷ்டம் தான். இந்த இடத்துல இந்த பாயிண்ட்ல ரெண்டு பேருமே அவங்க ஆப்போனன்ஸோட பவர்ஸ் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்றத ஃபீல் பண்ணிருப்பாங்க. ரெங்கோகோவோட விளையாட்டுத்தனமா சண்டை போட்ட மாதிரி இனிமே அக்காசாவால கியோமையோட அப்படி சண்டை போட முடியாதுன்றத அக்காசா கண்டிப்பா உணர்ந்திருப்பாரு. ஒருவேளை அப்படி விளையாட்டுத்தனமா திருப்பி சண்டை போடணும்னு முடிவெடுத்தா பிரச்சனை கியோமைக்கு இல்ல அக்காசாக்கு தான். ஏன்னா கியோஜிரோ ரெங்கோகோவோட பற்பல மடங்கு ஸ்ட்ராங் தான் கியோமை ஹிமேஜிமா. அக்காசா ரெங்கோகோவோட ஃபைட் பண்ணும் போதும் ரெங்கோகோ லெவலுக்கு தான் இவரு ஃபைட் பண்ணிருப்பாரு. அப்பதான் அந்த ஃபைட் ஃபேரா இருக்கும்னு அவர் ஃபீல் பண்ணிருப்பாரு. அண்ட் இங்கேயும் அப்படிதான் கியோமையோட லெவலுக்கு ஏத்த மாதிரி அக்காசா மாறிக்கிட்டே இருக்கணும். இங்க ஃபைட் பண்ணணும்னாலே அக்காசா கொஞ்சம் சீரியஸான மோடுக்கு போய் ஆகணும். ஏன்னா இனிமே விளையாட்டுத்தனமான அட்டாக்ஸை கியோமை தகுடுபடி ஆக்கிடுவாருன்றத அக்காசா ஃபிகர் அவுட் பண்ணிருப்பாரு. என்னதான் கியோமை எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் கொஞ்சம் அக்காசா சீரியஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த பேட்டில் கியோமைக்கு ரொம்ப டிஃபிகல்ட் ஆயிரும். அண்ட் கியோமை ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் இந்த பேட்டில் வரதுன்னா ஒரு விதமான பாராடாக்சிக்கல் ஆர்டர்ல தான் வரும். அதாவது இந்த பேட்டிலோட முடிவே கியோமை அவர் மார்க்கை அன்லாக் பண்றாரா இல்லையான்றத பொறுத்து தான் போகும். ஒருவேளை கியோமை அவர் மார்க்கை அன்லாக் பண்ணாருன்னா பிரச்சனை அக்காசாக்கு தான் அதிகமா இருக்கும். மார்க் அன்லாக் பண்ணலனா பிரச்சனை குறையுதோ இல்லையோ அக்காசாவால சன்ரைஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே அங்க இருந்து எஸ்கேப் ஆக முடியும். இப்ப கியோமை சீரியஸா சண்டை போட்டா அக்காசாவும் சீரியஸா சண்டை போட்டே ஆகணும். அண்ட் அக்காசா ரொம்ப சீரியஸா சண்டை போடும்போது கியோமை மரண பயத்தை உணர்வாரு. அண்ட் அப்படி உணர்ந்தா அவரோட மார்க் அவைக்கன் ஆகும். மார்க் அவைக்கன் ஆச்சுன்னா கன்ஃபார்மா அவர் டிரான்ஸ்பரண்ட் வேர்ல்ட பார்க்க முடியும். ரொம்ப சீக்கிரமாவே அக்காசா ஃபைட்டிங் ஸ்பிரிட்டை வச்சு தான் விளையாண்டுட்டு இருக்கான்றத புரிஞ்சுக்கிட்டு டீப் மெடிடேஷனுக்கு பழக்கப்பட்ட கியோமை ஹிமேஜிமா ஃபைட்டிங் ஸ்பிரிட்டை அடக்கணும்ன்றத புரிஞ்சுக்கிட்டு அவரோட மைண்ட ஒரு காம் ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிருப்பாரு. என்னதான் அக்காசா ட்ரெமண்டஸ் பவர் வச்சிருந்தாலும் ஃபைட்டிங் ஸ்பிரிட்டே இல்லாதவன் கூட சண்டை போடுறது அக்காசாக்கு பழக்கமே இல்லாத ஒண்ணு. இன்ஃபினிட்டி கேஸ்டில் படத்துலயுமே டான்ஜிரோ ஃபைட்டிங் ஸ்பிரிட்டே இல்லாம நிக்கும் போது அக்காசாக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. சோ இந்த தருணத்துல கியோமையோட எப்படி ஃபைட் பண்றதுன்னே தெரியாம அக்காசா ஸ்டம்பிள்டு ஆயிப்பாரு. கொஞ்ச நேரத்திலேயே கியோமையோட நம்ம அமிதா புட்சுன்ற வார்த்தைகள் அக்காசா காதுக்குள்ள மரண ஓணம் மாதிரி கேட்க ஆரம்பிச்சிடும். அக்காசா செயலிழந்து போன அந்த சின்ன தருணத்துல கியோமை அவரோட செகண்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணி அந்த அப்பர் ஸ்மேஷ வச்சு அக்காசாவோட தலைய தரையோட அடிச்சு உடைச்சிருவாரு. அண்ட் தட் வாஸ் த மூமெண்ட் அக்காசா காட் பி ஹெட்டட். தலை துண்டிக்கப்பட்ட அக்காசாக்கு கடைசியா கேட்கப்பட்ட வார்த்தைகள் ஸ்டோன் பிரீத்திங் செகண்ட் ஃபார்மா தான் இருக்கும். பட் இதை டிஃபீட்டா கன்சிடர் பண்றது அக்காசாவை பொறுத்து தான் இருக்கு. இன்ஃபினிட்டி கேஸ்டிலார்க்ல தலை வெட்டினதுக்கு அப்புறம் அக்காசா டிஃபீட் ஆனது அப்படின்றது அவரா எடுத்துக்கிட்ட ஒரு முடிவு தான். அவர் இன்னொரு வகையில வீக் பண்ணது அவரோட பாஸ்ட் மெமரிஸை டான்ஜிரோவும் கியோவும் திருப்பி கொண்டு வந்தது தான். பட் இந்த இடத்துல அக்காசாவோட பாஸ்ட் மெமரிஸை கொஞ்சம் ரிமைண்ட் பண்றது கூட அங்க ஆள் இருந்திருக்க மாட்டாங்க. தலையில்லாத அக்காசா நிக்கிறத பார்த்த கியோமை இதுக்கப்புறமா ஒருத்தனால எந்திரிச்சு நிக்க முடியுதா, நான் பார்த்தது ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான டீமன் நீ தான் அப்படின்ற மாதிரி கியோமை டிக்ளேர் பண்ணிருப்பாரு. இந்த பிரேக்குக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் அட்டாக்கை யார் லேண்ட் பண்ண போறாருன்ற எதிர்பார்ப்போட இருக்கிற ரெண்டு வாரியர்ஸும் சடன்லி சூரியன் உதிக்கிறத நோட் பண்ணுவாங்க. இந்த நொடியில கியோமை அதிக பவர்ல இருந்தாலும் அக்காசாவோட ரீஜெனரேஷன் ட்ரெமண்டஸா இருக்கும். பட் கியோமைக்கு ஸ்டாமினா கொஞ்சம் டிக்ரீஸ் ஆயிருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. அங்க இருந்து தப்பிச்சு போடுற அளவுக்கு கண்டிப்பான முறையில அக்காசாக்கு ஸ்டாமினா இருந்திருக்கும். பட் அவ்வளவு ஸ்டாமினா இருந்தாலும் அக்காசா தப்பிச்சு போற வரையும் கியோமை கையில இருக்க ஆக்ஸை வச்சு பக்கத்துல இருக்க மரத்தெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்க மாட்டாரு. டிபிக்கலி அவரோட ஃபோர்த் ஃபார்மையும் பிளெஸ்ட் ஹேமர் ஆஃப் ஜஸ்டிஸ்ன்ற ஃபிஃப்த் ஃபார்மை கம்பைன் பண்ணி அக்ரெசிவ் ஸ்ட்ரைக்ஸ் பாசிபிள் டைரக்ஷன்ல இருந்து அக்காசா மேல லேண்ட் பண்ணுவாரு நம்ம கியோமை. லிட்டரலி என்னெல்லாம் பண்ணி அக்காசாவை ஸ்டாப் பண்ணலாமோ அதெல்லாம் பண்ணுவாரு. கியோமையால அக்காசாவை கொல்ல முடியாம இருக்கலாம், ஆனா சூரியனால முடியும். சோ கியோமை இதை விட்டா வேற வாய்ப்பே இல்லைன்றத புரிஞ்சுக்கிட்டு அவரோட முழு பொட்டன்ஷியலையும் யூஸ் பண்ணி இருக்கிற எல்லா திசையில இருந்து அட்டாக் பண்ணுவாரு. லிட்டரலா அக்காசாவை ஒரு இடத்துல ஆணி அடிச்ச மாதிரி அவரு சுத்தி எல்லா அட்டாக்கையும் யூஸ் பண்ணுவாரு. மேக்ஸிமம் பொட்டன்ஷியல்ல இருக்க கியோமை ரொம்பவே ஸ்பீடு டோ டு டோ கோக்சிபோட ஸ்பீடே மேட்ச் பண்ண ஒருத்தரால அக்காசாவை தடுக்கிற அளவுக்கு ஸ்பீட் இருக்கும் நான் நம்புறேன். உச்சக்கட்ட பயத்துல இருக்க அக்காசா கண்டிப்பான முறையில டெஸ்ட்ரக்டிவ் டெத் அன்ஹைலேஷன் டைப்பை யூஸ் பண்ணி மேசிவான ஸ்ட்ரைக்ஸை கியோமை மேல லேண்ட் பண்ண பாப்பாரு. லேண்ட் பண்ண அடுத்த செகண்டே
அவர் ஓடணும்ன்றது அவரோட குறிக்கோளா இருக்கும். இந்த இடத்துல கியோமே அவரை டிஃபெண்ட் பண்ண பார்க்க மாட்டாரு, கண்டிப்பான முறையில் அக்காசாவை தப்பிக்க விடக்கூடாதுன்னு தான் பார்ப்பாரு. சோ இந்த டிஸ்ட்ரக்டிவ் டெத்ன்ற டெக்னிக் மூலியமா கியோமே சிவியர் இன்ஜுரிஸை ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அக்காசாவோட தலை ஃபுல்லா ரீஜெனரேட் ஆக இவங்க கூட சண்டை போடுறதை விட நம்ம இது தப்பிக்கணும்ன்ற எண்ணம் தான் அக்காசாக்கு ரொம்பவே அதிகமா இருந்திருக்கும். சோ வித்தின்ல செகண்ட் சன்ரைஸ் ஆக போகுதுன்றத உணர்ந்த அக்காசா முழு சக்தியும் பயன்படுத்தி அந்த இடத்தை விட்டு வேனிஷ் ஆக பார்ப்பாரு. பட் என்ன பண்றது, கியோமை மார்க் அன்லாக் பண்ணாம இருந்திருந்தா அக்காசா தப்பிச்சிருக்கலாம். ரெங்கோக்கு ஃபைட்ல அக்காசா ஓடுறப்ப தடுக்கிறதுக்கு பெருசா யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி மேக்ஸிமம் பொட்டன்ஷியல்ல இருக்க கியோமை வெறி கொண்டு வெயிட் பண்ணும்போது அக்காசா தப்பிக்கிறது கஷ்டம் தான். ஸோ 75% அக்காசா சன்ரைஸ் மூலியமா சாகுறது தான் இந்த பேட்டிலோட எண்டா இருந்திருக்கும். பட் நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல அக்காசா டிஃபீட் பண்ணப்படல, கொல்லப்பட்டிருக்காரு. ஸோ அவரோட மரணத்துக்கு காரணம் கியோமை ஹிமேஜிமாவை ஃபுல் பொட்டன்ஷியல் அன்லாக் பண்ண விட்டதும் அண்ட் எக்ஸாக்டா சன்ரைஸ் ஆனதும் தான். ஒருவேளை சன்ரைஸ் மட்டும் ஆகலனா கண்டிப்பான முறையில் அக்காசா கியோமையை கொல்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சம் இருக்கு. ஏன்னா அக்காசாவை என்னதான் பண்ணாலும் ரீஜெனரேஷனை ஸ்டாப் பண்ணவே முடியாது. பட் கியோமைக்கு அப்படி இல்ல, ஸ்டாமினா ஒரு கட்டத்துல ரன் அவுட் ஆகும், இல்லைன்னா டிக்ரீஸ் ஆகும். பட் இந்த சூழ்நிலைகளை வச்சு பார்த்தோம்னா அக்காசா சன்ரைஸ்ல கருகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஒருவேளை நம்ம ஹிமேஜிமா மார்க் அன்லாக் பண்ணாம இருந்திருந்தா அக்காசா தப்பிச்சிருக்கலாம். ஸோ கியோமையோட எட்ஜுக்கு புஷ் பண்ணனால தான் கியோமை அவரோட மார்க் அன்லாக் பண்ண வேண்டிய சூழ்நிலை அக்காசாவை கொண்டுருச்சு. ஸோ தலையை வெட்டினதை டிஃபீட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கியோமை ஜெயிச்சிட்டாரு. பட் டீமன் ஸ்லேயர் ஆத்தர் கோயாஹாருவே மொத 3 அப்பர் மோன்ஸை எந்த அசிராவாலையும் தனியா கொல்ல முடியாதுன்றத மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அண்ட் அவங்க சொன்னது உண்மைதான், கியோமையால தனியா அக்காசாவை கொல்ல முடியாது, ஆனா சூரியனால கொல்ல முடியும். டிஃப்ரெண்ட் சினாரியோஸ்ல என்ன நடந்திருக்குன்றது தெரியாது. பட் ஸ்டோரி லைன் இந்த மாதிரி போயிருந்துச்சுன்னா இந்த பேட்டிலோட முடிவு இதுவாக தான் இருக்கும். கோக்ஷிபு கடைசி 300 வருஷத்துல ஃபேஸ் பண்ணதுலேயே ஸ்ட்ராங்கஸ்ட் வாரியர்னா அது கியோமைன்னு டிக்ளேர் பண்ணிருப்பாரு. சோ கியோமை அக்காசாவை தனியா கொல்ற அளவுக்கு ஸ்ட்ராங் இல்லைனாலும் சன்ரைஸ் வர வரையும் அவரை ஹோல்ட் பண்ணி வைக்கிறது மோர் லைக்லி பாசிபிள் தான். சோ செத்தது யாரு அப்படின்னு பார்க்கும்போது தி ஆன்சர் மோர் லைக்லி டு பி அக்காசா. இது வாட் இஃப் அரினான்றதுனால ஒருவேளை கியோமை முகேன் ட்ரெயினுக்கு சென்ட் பண்ணியிருந்தா அந்த சண்டை எப்படி இருக்குன்றதை தான் நான் சொல்ல முடியும். பட் கியோமை முகேன் ட்ரெயினருக்கு சென்ட் பண்ணியிருந்தா மொத்த ஸ்டோரி லைனை எப்படி பிரதிபலிச்சிருக்குன்றத லோர் பாட்ச் இஃப் ஃபேட் அதுல எக்ஸ்பிளைன் பண்றேன். லார்ட் அக்காசா அக்காசாவா இல்லாம ஒரு சாதாரண டீமனா இருந்திருந்தா முசான் சொன்ன வேலையை முடிக்கணும்ன்ற ஒரே எண்ணத்தோட கியோமை மார்க் அன்லாக் பண்ண கூட டைம் கொடுக்காம கதையை முடிச்சிருப்பாரு. பட் அக்காசாவோட கேரக்டர் டிசைன்ல பார்த்தாலே ஹெய்சோ மட்டும்தான் அக்காசா ஃபேஸ் பண்ண அவரை விட ஸ்ட்ராங்கான ஒரு ஆப்போனன்ட். அதுக்கப்புறம் வேற எந்த ஹியூமனுமே அவரோட ஸ்ட்ராங்கா அவர் ஃபைட் பண்ணதே கிடையாது. டீமன் ஆனாலும் அக்காசாக்கு மாறாத ஒரு 2 எண்ணங்கள் இருக்கும். ஒன்னு விமன்ஸை மதிக்கிறது, 2வது ஸ்ட்ராங் ஆகுறது, வீக்கா இருக்கவங்கள கொல்றது. சோ எதிராளி எவ்வளவு ஸ்ட்ராங்ன்றத பாக்குறதுக்காக விளையாட்டுத்தனமா சண்டை ஆரம்பிக்காம ஸ்டார்டிங்கே ஃபுல் ஃபிளெட்ஜ்டா அக்காசா சண்டை போட்டிருந்தா கியோமைக்கு என்ன ஆகுதோ இல்லையோ அக்காசாக்கு எதுவும் ஆயிருக்காது. பட் அப்படி ஆரம்பிக்க மாட்டாரு. அதுதான் அக்காசா. நீங்க இந்த மாதிரியும் இதை விட கொடூரமான கண்டென்ட் எல்லாம் குக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்லா சமைச்சு ரெடி ஆனதுக்கு அப்புறம் கொடுக்குறேன், டேஸ்ட் பார்த்து சொல்லுங்க. ஸோ இந்த வாட்டி இப்போ பொறுத்த வரையும் பல எக்கோஸ் என் மண்டைக்குள்ள வந்துச்சு. அண்ட் அது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். இதை வச்சு உங்க மண்டைக்குள்ள பல எக்கோஸ் வந்திருக்கும், அது என்னன்னு சொல்லிட்டு போங்க. எக்கோ ரியல் சொசைட்டியை சேர்ந்த மகா ஜனங்களே, மீண்டும் என் மண்டைக்குள்ள ஓடுற எக்கோஸை கேட்க வருவீங்கன்னு நம்புறேன். முடிவு போடுறதுக்கு முன்னாடி ஒரு அறிக்கை, எக்கோ ட்ரிக்ஸ்ன்றது சாதாரணமான பேர் இல்லை, அதுக்கு பின்னாடி ஒரு கதையே இருக்கு. அண்ட் அதை இன்னொரு வீடியோவில் சொல்றேன். See you later guys.